தேவனோட அன்பை பத்தின தவறான புரிதல்கள்ல ஒண்ணு, தேவன் நம்மள தூரத்துல இருந்து நேசிக்கிறாருன்றதுதான். உண்மை என்னன்னா, புதிய ஏற்பாட்டுல நாம அவர் கூடவே இருக்கணும்னு அவர் விரும்புறாருன்ற உண்மையை பத்தி திரும்ப திரும்ப பேசுறாரு. பரலோகத்தை பத்தின தவறான புரிதல் என்னன்னா, எல்லாரும் தானாவே பரலோகத்துக்கு போக முடியுன்றது. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. தேவனுடைய அன்பு நித்தியமானதுன்னும் எல்லாரும் அவர் கூடவே இருக்க விரும்புறாருன்னு சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா தேவன் நமக்கு கொடுக்கிற பரிசு நித்திய ஜீவன் பைபிள் சொல்லுது. அதனால நீங்க பரலோகத்துக்கு போக விரும்பினா, நீங்க தேவனோட இருக்க விரும்பினா, அவர் உங்களோட இருக்க விரும்பினா, நாம அந்த அன்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனோட அன்புல இருந்து வர ரொம்ப பெரிய வெகுமதிகள்ல ஒண்ணு, அவர் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதும் நீங்க அவரோட என்றென்றும் இருப்பதும் ஆகும். என்றென்றும் என்றென்றும் அவருடன். நான் என் வாழ்க்கையை பத்தி சிந்திக்கும் போது, நான் இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு வீடு இல்லைனா அடுக்குமாடி குடியிருப்பின் சிந்தனை எனக்குள்ள எழுது. நான் ஒஹியோ டொலடோல பிறந்தப்போ என்னோட பெற்றோர் வாழ்ந்த வீட்டை தொடங்கி கலிபோர்னியாவில் எல்கஹான்ல இருக்கிற என்னோட தற்போதைய இடம் வரைக்கும் அந்த இடம் ஒவ்வொன்றையும் என்னால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியும். மொத்தமாக நான் 15 வெவ்வேறு வீடுகளில் வாழ்ந்திருக்கேன். ஒவ்வொன்றை பற்றியும் எனக்கு ஏதாவது சிறப்பான ஒன்று நினைவுக்கு வருது. வெறும் வசிப்பிடங்களை விட அதிகம். இது செயல்பாடு அப்புறம் தனிப்பட்ட தொடர்புகளோட மையங்களாக இருந்தது. எங்களோட குடும்ப உறுப்பினர்கள் இடையே மட்டும் இல்லை, வந்து போன எல்லா மக்களுக்கிடையையும் அந்த வீடுகளில் இருந்த எங்களுக்கு இருக்கிற எல்லா நண்பர்கள்கிட்டையும் நாங்கள் நேசிச்ச அப்புறம் இருக்க விரும்பின மக்கள் அந்த வீடுகளில் இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்க எங்களுக்கு புனிதமானவர்கள். நானும் என் கூட பிறந்தவங்களும் பெரியவர்களாகி வாழ்க்கையில் எங்களோட சொந்த பயணங்களை தொடங்கினப்போ வெளிப்படையாக நாங்கள் எங்கள் பெற்றோரோட வீட்டை விட்டு வெளியேறினோம். ஆனால் நாங்கள் அடிக்கடி அங்கே போகிறத நிறுத்தலை. உண்மையில் கிறிஸ்மஸ் அப்புறம் விடுமுறை நாட்களில் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கான வழியை கண்டுபிடிப்போம். டானாவும் நானும் டெக்சாஸோட டாலஸில் இருந்தப்போ, டாலஸ் செமினரியில் மாணவராக இருந்தப்போ குறைஞ்சது 3 சந்தர்ப்பங்களில் வெள்ளிக்கிழமை ராத்திரி வீட்டுக்கு வந்த ஒவ்வொருத்தரையும் பார்த்து வீட்டுக்கு போகலான்னு சொல்வோன்றது எனக்கு நல்லா நினைவிருக்கு. அப்புறம் நாங்கள் காரில் ஏறுவோம். அந்த நேரத்தில் எனக்கு மேலே சிவப்பு நிறம் கொண்ட வெள்ளை நிற ஷெவ்ரோலட் கார் இருந்தது. அந்த காரில் ஏறி டெக்சாஸோட டாலஸ்லேருந்து ஒஹோயாவோட சீடர்விலுக்கு போவோம். ஆனால் அது ஒரு வழிக்கு 1605 கிலோமீட்டர்ன்றது நினைவிருக்கு. நாங்கள் நேராக அங்கே போவோம். அதனால் நாங்கள் வீட்டில் சுமார் 8 மணி நேரம் இருப்போம். அப்புறம் அதே காரில் ஏறி வகுப்பையோ இல்லைனா வேலையோ தவற விடாமல் திங்கட்கிழமை திரும்பி வந்துடுவோம். அது ஆபத்தானது நீங்கள் சொல்லலாம். ஆபத்தானது தான். ஆனால் வீடு ஒரு மேக்னெட் மாதிரியானதுன்றதை இது வெளிப்படுத்துது. உங்ககிட்ட ஒரு வீடு இருந்தால் வீட்டுக்கு போக விரும்புவீங்க. நாங்கள் வீட்டுக்கு போக ஏங்கிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாம நாடோடிகளோட தேசமாக மாறிட்டோம். உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் சராசரியாக நம்ம வாழ்நாளில் 11.7 முன்னோக்கி நகர்றோம். இருந்தாலும் நமக்குள்ள ஏதோ ஒன்று எப்பவும் பின்னோக்கி பார்க்குது. இப்போ கூட நான் ஒஹோயாவோட சீடர்வில்லுக்கு திரும்பி போகும்போது நான் வளர்ந்த அந்த வீட்டுக்கு எப்படியாவது போகணுன்ற ஒரு வழியை பார்த்துட்டு இருக்கேன். அது இன்னும் அங்கே இருக்கான்றதை பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் வளர்ந்த வீட்டை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். இன்னைக்கு எல்கஹானில் இருக்கிற வீடு கூட நம்ம பிள்ளைகளுக்கும் அப்படி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த வீட்டில் ரொம்ப சீக்கிரமாக ஆட்களை குறைக்கிற எண்ணம் நமக்கு இல்லைன்றதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் நாம் அங்கேயே இருக்க விரும்புகிறோம். நம்ம எல்லாருக்கும் குறைஞ்சது ஒரு இடமாற்றமாவது இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அது உங்களுக்கு தெரியுமா? நம்ம இது வரைக்கும் வசிக்காத ஒரு வீட்டில் வாழ போகிறோம். அது எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் பைபிள் ஒரு நாள் நாம் பரலோகத்துக்கு போக போகிறோம்னு சொல்லுது. மேலும் யோவான் 14 பரலோகத்துக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பிதாவின் வீடுன்னு அழைக்கப்படுது. யோவான் 14 பரலோகத்துக்கான பெயர் அதுதான். திரும்பவும் சொல்கிறேன், பிதாவின் வீடு. அங்கே தான் நாம் போக போகிறோம். ஒரு நாள் நம்ம பிதாவின் வீட்டுக்கு போக போகிறோம். மேலும் பரலோகம் பிதாவின் வீடாக இருப்பது பற்றின இந்த படம் ஒரு நாள் சீக்கிரமே நாம் நேசிக்கிற ஒருத்தரோடையும் நாம் நேசிக்கிற நபர்களோடையும் பிதாவின் வீட்டில் இருக்க போகிறோன்றதை நினைவூட்டுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தரை நேசிக்கும் போது அவரோட இருக்க விரும்புறீங்கன்றது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு ஜோடி அன்பில் முழுகும் போது அவங்கள பிரிக்க முடியாதுன்றதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அது எப்படி வேலை செய்யுது? நீங்கள் ஒருத்தரை நேசிக்கும் போது அவங்களோட இருக்க விரும்புறீங்க. ஆமேன். இங்க நம்ப முடியாத செய்தி என்னன்னா, தேவன் நம்முடன் இருக்க விரும்புகிறார் என்று சொல்கிறார். நாம அவரோட இருக்கணும்னு விரும்புறாரு.
உண்மையில பாத்தீங்கன்னா நீங்க புது ஏற்பாட்டை படிச்சீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல இந்த சின்ன சொற்றொடர் திரும்ப திரும்ப வர்றத உங்களால பார்க்க முடியும். உதாரணமா, நான் குறிப்பிட்ட யோவான் 14ல நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லுது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அவர் இருக்கிற இடத்துல நாமளும் இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. யோவான் 17:24 இயேசு தனது பிரதான ஆசாரிய ஜெபத்தில் இந்த மாதிரி ஜெபிக்கிறாரு. பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நாம் அவரோட இருக்கணும்னு இயேசு விரும்புறாரு. சிலுவையில் இருந்த திருடனோட அவர் பேசும்போது அவர் அவன்கிட்ட என்ன சொன்னார்னு உங்களுக்கு நினைவு இருக்கா? அவரு, இன்றைக்கும் நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்றார். நாம் அவர் கூடவே இருக்கணும்னு தேவன் விரும்புறாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நாம் அவர் கூடவே இருக்கணும்னு இயேசு விரும்புறாரு. பவுல் தன்னோட மரணத்தின் மூலமா அதை விளக்குனாரு. அவர் இந்த மாதிரி சொன்னாரு, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். பிலிப்பியருக்கு எழுதினப்போ அவர் சொன்னாரு, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். இது எப்படி திரும்ப திரும்ப நிகழுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நாம் அவருடன் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புறாரு. மறுரூபத்தை பத்தி அவர் நமக்கு சொன்னதுக்கு அப்புறம் 1 தெசலோனிக்கேயர் 4ல் இருக்கிற வசனத்தின் முடிவுல அவர் நமக்கு இந்த சின்ன எச்சரிக்கையை கொடுக்கிறாரு. இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பரலோகத்தை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்னு மக்கள் அடிக்கடி கேட்பாங்க. அதாவது, நீங்க எல்லாரும் பரலோக மனப்பான்மை கொண்டவர்களா இருந்தா நீங்க பூமிக்குரியவர்கள் இல்லை. நீங்க அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா C.S. லூயிஸ் தன்னோட உன்னதமான கிறிஸ்துவத்தில் அந்த கேள்விக்கு ரொம்பவும் திட்டவட்டமா பதில் அளிச்சாரு. அவர் சொன்னது இங்க இருக்கு. நீங்கள் வரலாற்றை படித்தால் இப்பொழுது காணப்படும் உலகத்திற்கு அதிகம் செய்த கிறிஸ்தவர்கள் வரப்போகும் உலகத்தை பற்றி அதிகம் நினைத்தவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். கிறிஸ்துவர்கள் பெரும்பாலும் வரப்போகும் உலகத்தை பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டதால் தான் அவர்கள் இந்த உலகில் பயனற்றவர்களாக மாறிவிட்டார்கள். பரலோகத்தின் மேல் சிந்தனை வைத்தால் பூமி தூக்கி எறியப்படும். பூமியை குறிவைத்தால் உங்களுக்கு இரண்டுமே கிடைக்காது. அவர் சொல்றது சரிதான். பரலோகம் உண்மையானது. நம்மளோட பரலோக தந்தையும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவும் அங்க இருக்காங்க. அவர் நம்மளுடைய நித்திய வீட்டை ஆயத்தப்படுத்தி வராரு. நான் அடிக்கடி மக்கள்கிட்ட கேட்பேன், பரலோகம் எவ்வளோ அழகா இருக்குன்னு உங்களால் கற்பனை செய்ய முடியுதா? கர்த்தராகிய இயேசு பூமியை நாம் இப்பொழுது பார்ப்பது போல 6 நாட்களில் படைத்தார். எத்தனை வருஷங்களா பரலோகத்தில் வேலை செஞ்சுட்டு வராரு தெரியுமா? அதனால் அது ஒரு அற்புதமான இடமா இருக்குன்னாரு. அதனால் அவர் இருக்கிற இடத்துல நாமளும் அவரோட இருக்கணும்னு விரும்புறதுனால அந்த இடத்தை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். முதல்ல, பரலோகம் இறுதி குடியிருப்பிற்கான இடம். அது இறுதி வசிப்பிட இடம். பைபிள்ல என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு யோவான் 14ல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு நகரத்தில் இருக்கிற ஒரு சக ஊழியருக்கு பூக்களை அனுப்பின ஒரு சட்ட நிறுவனத்தை பற்றி படித்தேன். ஒரு புது அலுவலகத்தோட திறப்பு விழாவை கொண்டாடினாங்க. சில குழப்பங்களுக்கு அப்புறம் மலர் துண்டோட வந்த அட்டையில ஆழ்ந்த அனுதாபம்னு எழுதப்பட்டிருந்தது. பூக்கடைக்காரருக்கு அவர் செஞ்ச தவறை பற்றி தெரிவிக்கப்பட்டப்போ அவர் எச்சரிக்கையாகி நல்ல பரலோகம்னு சொன்னார். இறுதி சடங்கிற்கு பூக்களுடன் சென்ற அட்டையில் உங்கள் புதிய இருப்பிடத்திற்கு வாழ்த்துக்கள்னு எழுதப்பட்டிருந்தது. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு ஒரு புதிய இடம் இருக்கு இல்லையா? சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு ஒரு புது இடத்தை ஆயத்தம் பண்றாரு. அதுதான் இறுதி குடியிருப்பிற்கான இடம். இந்த இறுதி வசிப்பிடம் பரிபூரண மகிழ்ச்சிக்கான இடமா இருக்கு. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பரலோகத்துல பரிபூரண மகிழ்ச்சி இருக்கு, வாழ்க்கை பாதை இருக்கு, என்றென்றும் ஆனந்தம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. பரலோகம் ஒரு மகிழ்ச்சியான இடமா இருக்க போகுது. நீங்க அதை பிடிக்கக்கூடிய இடத்துல அதை கீழே வைக்கிற பரலோகம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஹக்கிள்பெரி ஃபின் அப்படி நினைக்கல. மார்க் ட்வைனோட கிளாசிக் நாவலான தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின்னோட தொடக்க அத்தியாயத்தில் ஹக் ஒரு சம்பிரதாயம் நிறைந்த ஒரு வயதான பெண்ணோட வாழறாரு. அவங்க தன்னோட வாழ்க்கையில ஹக்கிள்பெரி ஃபின்னை மாத்துறது தன்னோட ஒரே குறிக்கோள்னு உறுதியா சொன்னாங்க. மேலும் அவங்கக்கிட்ட இருந்த காட்டுமிராண்டித்தனத்தை மாற்றி அவரை முழு ஒழுக்கத்தால் நிரப்ப போகிறாங்க. இதை செய்ய அவங்க திட்டமிடுற முக்கிய வழி மதத்தோட தொடர்பு கொண்டது. அதனால் அவங்க பைபிள் வசனங்களை வச்சு அவரை திட்டுறாங்க, அவங்க அவரை நரகத்தை காட்டி மிரட்டுறாங்க, அவங்க அவரை பரலோகத்தோட இணைக்கிறாங்க. மேலும் தெருக்கள் ஆணவத்தோட ஹக் இதை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு சொல்கிறாங்க. அவர் சொன்னார், அவள் தொடர்ந்து போய் நல்ல இடத்தை பற்றி என்கிட்ட சொன்னான். ஒரு நண்பர் அங்கே போய் நாள் முழுக்க சுரமண்டலத்தோட சுற்றி திரிந்து என்றென்றும் பாடுறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாங்க. நான் அதை பற்றி அதிகமாக யோசிக்கல. டாம் சாயர் அங்கே போவார்னு அவங்க நினைக்கிறாங்களான்னு அவங்க கிட்ட கேட்டேன்.
கணிசமான பார்வையில் இல்லைன்னு சொன்னாங்க. அவரும் நானும் ஒன்றா இருக்கணும்னு நான் விரும்பினதுனால அது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கிறிஸ்துவர் இல்லாத ஒருத்தர்கிட்ட நீங்கள் பரலோகத்தை பற்றி சொல்லும்போது அவங்களோட பதில் என்னவா இருக்குன்றதையும் அது எப்படி வெளியே வருதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது இப்படி தான் வருது. போரிங். பரலோகம் போரிங்காக இருக்கும். பரலோகம் போரிங்காக இருக்காதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மார்க் பியூகேனன் எழுதின சிலதை நான் படிச்சிருக்கேன். பரலோகம் இன்றைய மந்தமான சபை ஆராதனைகளோட தொடர்ச்சியாக இருக்கக்கூடுன்ற பயத்தை அவர் ஒப்புக்கொள்கிறாரு. அவரோட புத்தகங்களில் ஒன்றில் அவர் எழுதுறாரு, நீங்கள் என்னை போன்றவர் என்று நான் கருதுகிறேன். 1 மணி நேரம் அல்லது அதற்கு மேல் தேவாலயத்தில் இருந்த பிறகு எனக்கு அரிப்பு மற்றும் தொண்டை வலி வரும். அது இன்னும் அதிக நேரம் நடக்கும்போது என்னுடைய கவனம் சிதறி எரிச்சல் வரும். என் கால்கள் வலிக்கும், முதுகு மறுத்து போகும், என் கண்கள் தானாக மூடும், மனம் மூடுபணியாகும், வயிறு சத்தமிடும். நான் கொட்டாவி விடுறதை எதிர்த்து போராடுவேன். அப்புறம் அதை எதிர்த்து போராடாமல் அதை சத்தமாக விட்டுருவேன். இது என் எதிர நிற்கிறவங்களுக்கு ஒரு சிக்னல். என் மக்களை போக விடுங்க, நான் தான் போதகர்னு சொன்னார். துரதிருஷ்டவசமா பரலோகம் சலிப்பூட்டு இடமா இருக்குன்னு நம்புற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாம் என்றென்றும் சுரமண்டலத்தை வாசித்து மேகங்களில் மிதந்து தங்கத்தெருக்களை மெருகூட்டுறதை மட்டுமே செய்ய போகிறோம். ஆனால் பரலோகம் சலிப்பாக இருக்காது. ஏன்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என் வாழ்நாளில் பரலோகம் பற்றி எழுதப்பட்ட ரொம்ப பெரிய புத்தகம் ராண்டி ஆல்கானால் எழுதப்பட்டது. தமிழில் அந்த புத்தகத்தோட பெயர் பரலோகம். அந்த சலிப்பான விஷயத்தை பற்றி அவர் சொல்கிறது இதை தான். அவர் சொல்கிறாரு, பரலோகம் சலிப்பாக இருக்குன்ற நமது நம்பிக்கை ஒரு மத சார்பின்மையை காட்டுது. தேவன் சலிப்பானவர். அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. இப்போ இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சந்தோஷத்திற்கான உங்கள் ஆசையும் எனது ஆசையும் தேவனுடைய கரத்திலிருந்து நேரடியாக வருகின்றது. அவர்தான் நமக்கு சுவைக்கிற நாக்கை உண்டாக்குனாரு. அவர்தான் அட்ரினலினை உண்டாக்குனாரு. அவர் நம்மளோட பாலியல் உந்துதல்களையும் நம்ம மூளைக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்கிற நரம்புகளையும் உண்டாக்குனாரு. நம்மளோட கற்பனைகளும் மகிழ்ச்சி அப்புறம் சந்தோஷத்திற்கான நம்மளோட திறனும் நாம சலிப்பா இருக்கிறதா குற்றம் சாற்ற தேவனால உருவாக்கப்பட்டது. மனிதர்களான நாம வேடிக்கையா இருந்தோன்னு கற்பனை செய்யற அளவுக்கு நாம திமிர் பிடிச்சவங்களா? தேவன் சலிப்படைய மாட்டார் என்ற உண்மையோட இந்த அற்புதமான உண்மையும் சேர்க்கப்பட்டிருக்கு. அமைதியா கேளுங்க. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அது உண்மைதான். பரலோகத்துல நீங்க சலிப்படைய மாட்டீங்க. தேவனை பத்தி நான் சொன்னதை விட இதுக்கு அதிக நம்பிக்கை தேவைப்படும் எனக்கு தெரியும். ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். பைபிள் அதை சொல்லி கொடுக்குது. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது நீங்க சலிப்படைய போறதில்ல. ஏன் தெரியுமா? நீங்க அங்க போறதுக்கு முன்னால நீங்க ஒரு முழுமையான தீவிரமான மாற்றத்தை பெற போறீங்கன்னு பைபிள் சொல்லுது. ஆமீன். நாம அவரை போல மாறிடுவோன்னு பைபிள் சொல்லுது. உங்களுக்கு சளி போட்டுறதா இருக்கிற எல்லாமே போயிடும். நீங்க பரலோகத்துக்கு போகும்போது அது ரொம்ப பெரிய வாழ்க்கையா இருக்கும். பரலோகத்தில் இருக்கிற எல்லாமே சலிப்புக்கு முற்றிலும் எதிரானதா இருக்கும். இந்த யோசனைகள் நமக்கு எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனா மக்கள் உங்ககிட்ட வந்து பரலோகம் சலிப்பா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லும்போது நீங்க அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலன்னு கேளுங்க. சில நேரங்கள்ல அவங்க இன்னும் ஒரு படி மேல போய் சில சமயங்கள்ல இப்படி சொல்றதை கேட்பீங்க. பரலோகத்துக்கு போய் ஒவ்வொரு நாளும் சலிப்படைய விரும்பல. நான் என் எல்லா நண்பர்களோடையும் சேர்ந்து என்றென்றும் விருந்தில் கலந்து கொள்ள விரும்புகிறேன். மேலும் நரகன்றது வேடிக்கை அப்புறம் விளையாட்டுக்கான இடம் இல்லை. பிசாசோட இன்னொரு பொய் என்னன்னா, அங்க நாம எப்பவும் நம்ம பழைய நண்பர்களோட மது அருந்துவோன்றது தான். கவனிங்க, நரகத்துல எந்த சமூகமும் இருக்காது, தோழமையும் இருக்காது, நட்பும் இருக்காது. 2 தெசலோனிக்கேயர் 1:10 புத்தகத்துல அங்க போற மக்களுக்கு என்ன நடக்கும்னு நாம படிக்கிறோம். அது சொல்லுது, அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி இதோ மிக மோசமான பகுதி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். நித்தியமாக தனிமையான சிறையில் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறது எப்படி இருக்குன்றதை பற்றி யோசிச்சு பாருங்க. திரும்பவும் ஒருபோதும் யார் கூட எந்த நட்பையும் உறவுகளையும் கொண்டிருக்க முடியாது. உங்களோட எண்ணங்கள், உங்களோட வருத்தங்கள், நினைவுகள், அப்புறம் நீங்கள் தவறவிட்ட வாய்ப்புகளுக்கும் என்றென்றும் தனியாக விடப்படுறதை பற்றி சிந்திச்சு பாருங்க. லூக்கா 16 நரகத்தில் பணக்காரர் இருக்கையில் அவர் தனியாக இருப்பதாக பைபிள் நமக்கு சொல்லுது. அவர் தனியாக இருக்காரு, தன்னந்தனியாக இருக்காரு. அதனால் பைத்தியகாரத்தனமான முட்டாள்தனத்தோட யாரையும் வர விடாதீங்க. நீங்கள் பரலோகத்துக்கு போங்க, அங்கே அது சலிப்பாக இருக்கும், நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறோம், நாங்கள் என்றென்றைக்கும் பார்ட்டிக்கு போக போகிறோம். நீங்கள் நரகத்தில் இருக்கிற முதல் நொடி இந்த எண்ணம் எவ்வளோ முட்டாள்தனமானது அப்புறம் அபத்தமானதுன்றது உங்களுக்கு தெரியும்னு நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். அங்கே நீங்கள் எந்த சந்தோஷத்தையும் பார்க்க முடியாது. உங்களை படைச்சவரோட பிரசன்னத்தில் மகிழ்ச்சியை பார்க்க முடியும். நீங்கள் என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்க படைத்தவர். உங்களை மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் அவர் நிரப்பினவர். அவர் தான் நாம ஆராதிக்கிற நம்மளுடைய தேவன். அவர் நமக்காக பரிபூரணமான ஒரு இடத்தை படைச்சிருக்காரு. நீங்க அதை தவற விட்டீங்கன்னா அதை கண்டுபிடிக்க வேற எந்த இடமும் இல்லை.
அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பரலோகம் இறுதி குடியிருப்புக்கும் பரிபூரண மகிழ்ச்சிக்கான இடமா இருக்கு. அடுத்தது அது இறுதி அங்கீகாரத்திற்கான இடமாவும் இருக்கு. 1 கொரிந்தியர் 13 இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் என்று சொல்கிறது. மக்கள் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, பாஸ்டர் ஜெரமையா, நம்ம பரலோகத்தில் ஒருத்தரை ஒருத்தர் அடையாளம் கண்டு கொள்வோமா? நிச்சயமா. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்கள் அடையாளம், உங்கள் ஆளுமை, உங்கள் டிஎன்ஏ, நீங்கள் யாருன்றதை நீங்கள் இழக்க மாட்டீங்க. உண்மையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு திரும்பி போகிறதுக்கு முன்னால் நம்ம கடந்து போக போகிற செயல்முறையை நீங்கள் படிச்சீங்கன்னா, அவரோட உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அவரோட சீடர்கள் எல்லாரும் அவர் யாருன்றதை அறிஞ்சிருக்கிறத நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. சிலுவைக்கும் அடக்கத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் முன்னால் அவங்களுக்கு தெரிஞ்ச அதே இயேசு அவர்தான்றதை அவங்க அறிஞ்சிருந்தாங்க. மேலும் அவங்க இதை பற்றி உறுதியாக இருந்ததுனால அதை பாதுகாக்க கல்லறைகளுக்கு போனாங்க. மோசேயும் எலியாவும் பரலோகத்திலிருந்து தோன்றி மறுரூப மலையில கிறிஸ்துவுடன் நிற்கும்போது கிறிஸ்துவுடன் இருந்த சீடர்கள் மோசேயையும் எலியாவையும் அடையாளம் கண்டு கொண்டாங்க. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது நீங்க ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொள்வீர்கள். மத்தேயு 8:11 சொல்லுது, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அவர்கள் ஒருவரையொருவர் அறிந்து கொள்ளப் போகிறார்கள், நாமும் அறிந்து கொள்ளப் போகிறோம். நீங்க பரலோகத்துக்கு போகும்போது உங்க பெற்றோரையும் குழந்தைகளையும் உங்க சகோதரர்களையும் சகோதரிகளையும் நீங்க பார்த்து வளர்த்த மக்களை, நீங்க போன தேவாலயத்துல இருந்தவங்களை நல்லா அறிஞ்சிக்க போறீங்க. ஒரு கணத்துல நம்ம கத்துக்கிற மாதிரி இன்னும் பலரை நீங்க அறிஞ்சிக்க போறீங்க. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தன்னோட நினைவை இழந்தா மாதிரி நீங்க பரலோகத்துக்கு போகும்போது உங்க நினைவை இழக்க மாட்டீங்க. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது அது அங்கீகாரத்தின் இறுதி இடமா இருக்கும். பரலோகன்றது இறுதி குடியிருப்பிற்கான இடம், பரிபூரண மகிழ்ச்சிக்கான இடம், அப்புறம் இறுதி அங்கீகாரத்திற்கான இடம். ஆனா அது கடைசி உறவுகளுக்கான இடமும் கூட. பரலோகத்துல நாம ஒருவருக்கொருவர் உறவுகளை வைத்திருக்க போகிறோம். பரலோகத்துல இருக்க போற சிலரை பத்தி எபிரேயர் 12 நமக்கு சொல்லுது. எபிரேயர் 12:22 கவனிங்க. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பைபிள் சொல்லுது, அடிப்படையில் ரட்சிக்கப்பட்ட எல்லா மக்களும் தேவ தூதர்கள், தேவனுடன் கூட எல்லோரும் அங்கு இருப்பார்கள். நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க பரலோகத்தில் இருக்கிற மக்களோட உறவுகளை பெற போறீங்க. நான் இதை பற்றி அடிக்கடி யோசிப்பேன். ஏன்னா இந்த வாழ்க்கையில் நான் சந்தித்த நிறைய பேரோட நான் நட்பாயிட்டேன். அவங்களோட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ஒரு வாசகர். நான் என்னோட நூலகத்தில் தான் நிறைய நேரம் இருப்பேன். நான் படித்தேன். உண்மையிலேயே இங்கே இல்லாதவங்களை, நான் வாழ்கிறதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்களை நான் அறிஞ்சிக்கிறேன். அவங்க வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்தாங்க. அவங்கள பற்றி நான் நிறைய தெரிஞ்சுப்பேன். கிட்டத்தட்ட என்னால் முடியுன்ற மாதிரி அவங்களோட கூட்டுறவு கொள்ள முடியும். ஆனால் அவங்க இறந்துட்டதுனால என்னால் முடியாது. ஆனா பரலோகத்துல நாம எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம். நாம வாழ்ந்த காலத்தை தவிர வேற காலங்கள்ல வாழ்ந்த மக்களோட நம்மளால கூட்டுறவு கொள்ள முடியும். அதை பத்தி எனக்கு சில சிறந்த எண்ணங்கள் இருக்கு. அதாவது பழைய ஏற்பாட்டில இருந்து வந்த 3 நபர்களான தானியேல், யோசேப்பு, அப்புறம் தாவீதை நான் சந்திக்க விரும்புறேன். அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரங்கள். நான் அவங்கள பத்தி பிரசங்கிச்சேன். இப்போ அவங்கள பார்க்கும்போது நான் எவ்வளவு தவறு செஞ்சேன்னு அவங்க எனக்கு சொல்ல முடியும். ஜேபஸை சந்திச்சு ப்ரூஸ் வில்கின்சன் தன்னை எவ்வளவு பிரபலமாக்குவாருன்னு அவர் எப்பவாவது கனவு கண்டாரான்னு கேட்க விரும்புறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்புறம் அன்பான யோவானோட ஒரு உறவு வளர்த்துக்க நான் விரும்புகிறேன். C.S. லூயிஸ், சார்ல்ஸ் ஹேடன் ஸ்பர்ஜன், ஆண்ட்ரூ முரே, A.W. டோசர் போன்றவர்களுக்கு நான் நிறைய கடன்பட்டிருக்கேன். அவங்களோட புத்தகங்களை நான் படிச்சிருக்கேன். நான் மேற்கோள் காட்டியிருக்கேன். அவங்களோட சாட்சியும் என் வாழ்க்கையை ரொம்பவே வடிவமைச்சிருக்கு. நான் பரலோகத்துக்கு போகும்போது அவங்கள சந்தித்து அவங்களோட கூட்டுறவு கொள்வேன். நேர கட்டுப்பாடுகள் அங்கே ஒருபோதும் இருக்காது. நான் அவங்களோட மதிய உணவை சாப்பிடலாம். அது 2 இல்லைனா 3 மாதங்களுக்கு நீடிக்கும். அவங்க இன்னும் கவனிங்க, நேரம் என்பதே அங்கே இல்லை. பரலோகத்தில் ஒருபோதும் நேரம் என்பதே இல்லை. நீங்கள் எல்லா உறவுகளையும் வளர்த்துக்க முடியும். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இது எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருந்தாலும் பரலோகத்தின் பாக்கியன்றது நீங்கள் அங்கே சந்திக்கிற மக்கள் மட்டும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில் வாழறதும் அவரோட கூட்டுறவு கொள்றதுன்றத நீங்கள் உணரும்போது இது எல்லாமே முக்கியமற்றதாகிடும். பரலோகம் இறுதியான வசிப்பிடமாகவும் மகிழ்ச்சியோடையும் அங்கீகாரத்தோடையும் உறவுகளோடையும் இருக்க போகுது. ஆனால் அது இறுதி பொறுப்பிற்கான இடமாகவும் இருக்க போகுது. மத்தேயு 25 நம்ம பரலோகத்துக்கு போகும்போது இந்த வார்த்தைகளை கேட்போன்னு சொல்லுது. நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், இப்பொழுது அது இத்துடன் முடிவடையவில்லை, மீதமுள்ளதை கவனிங்க. அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். நாம பரலோகத்துக்கு போகும்போது நாம கர்த்தரை சேவிக்க போறோம். பல வருஷங்களா மக்கள் தங்களோட கல்லறைகளில் எழுதுகிற வாசகங்களை நான் சேகரிச்சுட்டு வரேன். பரலோகத்தை பற்றி சிலர் என்ன நினைக்கிறாங்கன்றதை வெளிப்படுத்துகிற ஒரு பகுதி இங்கே இருக்கு.
எப்போதும் சோர்வாக இருந்த ஒரு ஏழை பெண் இங்கே இருக்கிறார். உதவி பெற முடியாத ஒரு இடத்தில் அவள் வாழ்ந்து வந்தாள். பூமியில் அவளுடைய கடைசி வார்த்தைகள் இது: அன்புள்ள நண்பர்களே, கழுவுதல், துடைத்தல் அல்லது தையல் இல்லாத இடத்திற்கு நான் செல்கிறேன். அங்கே எல்லாம் என் விருப்பத்திற்கு ஏற்ப இருக்கிறது. ஏனென்றால் அங்கே அவர்கள் சாப்பிடுவதில்லை, பாத்திரங்களை கழுவுவதும் இல்லை. எனக்காக இப்பொழுது அழாதீர்கள், எனக்காக ஒருபோதும் அழாதீர்கள். நான் என்றென்றும் எதையும் செய்யப் போவதில்லை. பரலோகன்றது அதை பத்தினதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி இருக்காது. நீங்க வெளிப்படுத்துதல் புத்தகத்தை படிச்சீங்கன்னா, கர்த்தருடைய ஊழியர்களை பத்தி நீங்க படிக்கிற எல்லா நேரங்கள்லையும் அந்த புத்தகத்துல இதை நீங்க திரும்ப திரும்ப கவனிக்கணும்னு நான் விரும்புறேன். பரலோகத்துல நாம அவருடைய ஊழியர்களா இருக்க போறோம். நாம அவருக்கு சேவை செய்ய போறோம். வெளிப்படுத்துதல் 22:3 சொல்லுது, இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். நம்ம பரலோகத்தில் அவருக்கு சேவை செய்யும் போது அதை நம்ப முடியாத அளவுக்கு மகத்தானதா இருக்கும். கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு சூழல்ல வேலை செய்யறத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். அதாவது நேரம், பணம், சுயநலம், பேராசை, நோய், சோர்வு, சோம்பல், வலி, விரக்தி, தவறுகள், இந்த மாதிரியானது. பரலோகத்துல சேவை செய்யறது நீங்க விரும்புற மக்களோட சேர்ந்து செய்ய விரும்புறத செய்யறது. தேவனுடைய மகிமைக்காக செய்யறது எவ்வளோ நம்ப முடியாத திருப்தியையும் பலனையும் தரும். யோசிச்சு பாருங்களேன். பிதாவுடைய வீட்டில் நம்ம நித்தியத்தை இப்படிதான் செலவிட போறோம். ஒருபோதும் சலிப்பான நாள் இருக்காது. உங்களுக்கு தெரியுமா? அதனால நான் கொஞ்சம் உற்சாகமா இருக்கேன். நீங்க இதை கவனிப்பீங்க நம்புறேன். தேவன் எனக்கு கொடுத்த வேலையை நான் ரொம்பவே நேசிக்கிறேன். இலக்குகள் இல்லாத வாழ்க்கைய, செய்ய வேலை இல்லாத வாழ்க்கைய, திட்டங்கள் இல்லாத வாழ்க்கையை என்னால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது. அதாவது நான் என் வாழ்நாள் முழுக்க அப்படிதான் வாழ்ந்தேன். நான் பரலோகத்துக்கு போகும்போது அது முழுமை அடையும். நான் ஒவ்வொரு நாளும் வாழ முடியும். நான் என்ன செய்ய விரும்புறேன்றதை குறித்து யாருக்கிட்டையும் விவாதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இல்லை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றதை கேட்க மாட்டேன். தேவன் என்னுடைய இதயத்துல வைக்கிற விஷயங்களை நான் என்றென்றைக்கும் செய்ய முடியும். மேலும் நான் இதய தூய்மையோடையும் நோக்கத்தோடையும் கர்த்தரை சேவிக்க போறோம். பரலோகம் அப்படிதான் இருக்கும். இதை முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு கணம் அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அதனால இதை கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. 2 கொரிந்தியர் 5 அப்புறம் ரோமர் 8 பைபிள் நமக்கு சொல்றது என்னன்னா, இன்னைக்கு நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையை வாழும்போது நமக்குள்ள ஒரு பெருமூச்சு இருக்கு. அதுதான் அது சொல்லுது. நாம நமக்குள்ள முனகுறோம். அதோட அர்த்தம் என்ன? நம்ம இதயங்கள்ல ஒரு கணம் இங்க மேல பாருங்க. நம்ம இதயங்கள்ல நம்ம அனுபவிக்கிறத விட அதிகமான ஒன்று இருக்கிறத நம்ம எல்லாருமே அறிவோம். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு சிறந்த நாள் இருக்கு. நீங்க அதுல ஒரு கணம் மகிழ்ச்சி அடைறீங்க. அப்புறம் நீங்க அது முடிஞ்சிடுச்சுன்னு உணர்றீங்க. நான் NBA பிளே ஆஃப்களை பார்ப்பேன். NBA பட்டத்தை வெல்ல அவங்க எவ்வளோ கடினமாக உழைக்கிறாங்கன்றதை பார்ப்பேன். ஆனால் அவங்க NBA பட்டத்தை வெல்வாங்க, மக்கள் அதை பற்றி கேள்விப்படுவாங்க. ஒரு வாரத்துக்கு எல்லாருடைய நிலைவிலையும் அது இருக்கும். சுமார் 6 மாதங்களுக்கு அப்புறம் கடந்த ஆண்டு NBA பட்டத்தை வென்றது யார் நீங்கள் அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அது யாருன்னு அவங்க நினைவில் கூட இருக்காது. கன்ஃபர்ட்டி மேல்கூரையிலேருந்து வெளியே வரும்போது எல்லாரும் ஆரவாரம் செஞ்சு அவங்க வீட்டுக்கு திரும்பி போவாங்க. அப்புறம் உற்சாகம், அப்புறம் அவங்களோட எல்லாமே மறைஞ்சிடும். சில சமயங்களில் மகிழ்ச்சியின் பின் விளைவு அதை அனுபவிக்காததை விட மோசமாக இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும். தேவனையும் தேவனுடைய வீடுன்னு அழைக்கப்படுற தேவனுடைய இடத்தை தவிர வேற எதனாலையும் திருப்தி அடையக்கூடாத ஒரு பசியோடு நாம மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கோன்னு பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுது. நாம ஒரு நாள் பரலோகத்துக்கு போகும்போது தேவன் நம்மளோட இதயத்துல நித்தியத்தை வச்சிருக்காருன்றத நாம உணர போறோம். பிரசங்கி 3 அந்த நித்தியன்றது நம்ம பரலோகத்துக்கு போற வரைக்கும் எதுவும் முழுமையடையாதுன்ற உணர்வா இருக்கு. அதை பத்தின சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தேவன் நம்மை வேண்டுமென்றே அப்படி படைத்தார். நமக்கும் அப்படித்தான். இந்த உலகம் நம்மளோட வீடு இல்லை, நம்ம கடந்து போறோன்றது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மளோட வீடு பரலோகத்துல இருக்கு. நம்மளோட வீடு பிதாவின் வாசஸ்தலம். சில நேரங்களில் இங்கேயும் பல வகைகள்லையும் நம்ம ரொம்பவும் சங்கடமாக உணர்றதுக்கான காரணம், குறிப்பாக நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தா நான் ஏன் கேளுங்க, நீங்க இன்னும் வீட்டுக்கு வரல. ஆனா நீங்க வீட்டுக்கு போகும்போது, நீங்க பரலோகத்தை அடையும் போது நித்தியம் நுழைய போகிறது. மேலும் நீங்க உணர போறீங்க, இதற்காகவே நான் உருவாக்கப்பட்டேன். இந்த இறுதி மகிழ்ச்சியை, பரலோகத்தின் இந்த இறுதி யதார்த்தத்தை அறிந்து கொள்வதற்காகவே தேவன் என்னை உருவாக்கினார். அது அடுத்த நாள்ல மறைஞ்சு போற ஒன்னா இருக்காது. ஆனா நீங்க நித்தியமா வாழும்போது அது வளர்ந்து சிறப்பா மாறுற ஒன்னா இருக்குன்றது யதார்த்தமான உண்மையா இருக்கு. அது ஒருபோதும் ஏமாற்றமா இருக்காது. அது ஒருபோதும் அது முன்பு போலவே இருந்திருக்க வேண்டும்னு நான் விரும்புறேன்னு சொல்ல வைக்காது. அது எப்பவும் இருந்ததை விட சிறப்பாகவும் எப்பவும் நம்மளோட இதயங்கள தேவனுடைய நிறைவேற்றமாகவும் இருக்கும். தேவன் உங்களை நேசிக்கிறாரு. நீங்க என்றென்றைக்கும் அவரோட இருக்கணும்னு அவரை விரும்புறாரு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் பலரை என்னோட பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக விரும்புகிறேன்.
வானொலி அப்புறம் தொலைக்காட்சி எல்லாமே அதை பத்தினது தான். பத்திரிகைகள் எல்லாமே அதை பத்தினது. தேவாலயன்றது அதை பத்தினது. சாட்சி கொடுக்கறது, நிகழ்வுகள், அரங்குகள், அப்புறம் எல்லா விஷயங்களும் இதுதான். இது எல்லாம் அதை பத்தினது தான். நான் முடிஞ்ச வரைக்கும் பலரை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக விரும்புறேன். இயேசுவை பத்தியும் அந்த இடம் எவ்வளவு பெருசுன்றதையும் அவங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புறேன். ஆமேன். அதுதான் நம்மளோட இதயமா இருக்கணும். நாம அங்க போறதுல மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது. நாம அப்படிதான் இருக்கணும். அதை பத்தி நம்ம ரொம்பவும் உற்சாகமா இருக்கணும். அது எவ்வளவு சிறந்தது, அங்க எப்படி போக முடியும். இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த இடத்தை, அந்த இறுதி வசிப்பிடம், இறுதி மகிழ்ச்சி, இறுதி அங்கீகாரம், இறுதி உறவுகள், இறுதி பொறுப்பு, அப்புறம் இறுதி யதார்த்தம் எல்லாருக்கும் சொல்லணும்னு நான் விரும்புறேன். அதுதான் பரலோகம். அதுதான் பிதாவினுடைய வீடா இருக்கிறது. அதுதான் யதார்த்தம். இறுதியான யதார்த்தமா இருக்கு. நீங்க அங்க போறதுக்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு ஒரு நாள் இப்படி சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நீங்க இயேசுவின் வழியா போகலன்னா பிதாவின் வீட்டுக்கு போக முடியாது. அவர் மட்டுமே உங்களை அங்க கூட்டிட்டு போக முடியும். சொந்த நற்செயல்களால் அங்கே போக முடியாது. தேவாலயத்துக்கு போகிறதன் மூலமாக அங்கே போக முடியாது. ஒரு பேப்டிஸ்டாவோ, பெந்தகோஸ்தேவாவோ, கத்தோலிக்கராவோ, மோர்மனாவோ, இல்லை வேற எந்த பிரிவில் இருக்கிறதன் மூலமாக நீங்கள் அங்கே போக முடியாது. நீங்கள் இயேசுவின் மூலமாக தான் போக முடியும். அவர் உங்களை மாதிரியும் என்ன மாதிரியுமே இருக்க இந்த பூமிக்கு வந்தார். அந்த நாட்களில் நம்மிடையே நடந்த அப்புறம் இறுதியில் சிலுவைக்கு போய் நம்ம எல்லா பாவங்களுக்கும் உரிய தண்டனையை செலுத்தினார். இப்போ அவர் சொல்றாரு, சிலுவையில் என் பலியை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த அல்லது செய்ய போகும் அனைத்து பாவங்களுக்கும் முழு விலையாக அதை அனுமதித்தால் நீங்கள் பரலோகத்தின் குடிமகனாக முடியும். இங்கிருந்து பரலோகத்துக்கு போக போற நம்ம எல்லாரும் நம்ம நல்லவங்கன்றதுக்காக அங்க போறதில்ல. ஒரு நாள் இயேசு நம்மளை அழைத்தாருன்றதை உணர்ந்ததால நாம அங்க போக போறோம். நீங்க நம்ப முடியாத அளவுக்கு ஒரு விருந்தாது இருக்கும். நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனா நீங்க அழைப்பை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அங்கே நீங்கள் போக முடியும். தேவன் உங்களை எவ்வளோ நேசிக்கிறாருன்றதையும், அவர் உங்களை நேசிக்கிறாரு, எப்பவும் நேசிக்கிறாரு, எப்பொழுது நேசிப்பாருன்னு சொல்லிக்கிட்டு வர. அதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் அதை பெறலைன்னா அந்த அன்பை ஒருபோதும் பெற முடியாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லலை. டாக்டர் ஜெரமையா தேவன் என்னை எவ்வளோ நேசிச்சாருன்னு என்கிட்ட சொன்னார். அது ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இல்லை, நீங்கள் கேட்குறது அவ்வளோதான்னா, இந்த செய்திகள்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறது அவ்வளோதான்னா நீங்கள் அதை இழக்க போகிறீங்க. தேவன் உங்களை நேசிக்கிறாரு உண்மைதான். ஆனால் அவரோட குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கிறதன் மூலமாக அந்த அன்பை பெறணும்னு அவர் விரும்புகிறாரு. இன்றைய திருப்பு முனை நிகழ்ச்சியில் இந்த நற்செய்தியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேவனோட வார்த்தையால் நீங்கள் ஊக்குவிக்கப்பட்டிருப்பீங்கன்னோ, நம்மளோட அன்பான தேவனோட உறவு வச்சிருக்கிறதுன்னா என்னன்றதை பற்றியும் இன்னும் அதிகமாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்கள் அவரோட தனிப்பட்ட உறவை கொண்டு இருக்கலன்னா, அதை நீங்கள் தொடங்க விரும்புனீங்கன்னா இன்னைக்கே அதை செய்யலாம். தேவனோட இலவச ரட்சிப்பின் பரிசை பெற நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்க பாவத்திலிருந்து மன திரும்பி ஆண்டவராகவும் ரட்சகராகவும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் திரும்புவதுதான். இன்னைக்கு நீங்க இந்த விசுவாசப்படி எடுத்திருந்தா, நம்பகமான ஊழியத்தையோ இல்ல உள்ளூர் தேவாலயத்தையோ தொடர்பு கொண்டு உங்க முடிவை பத்தி யார்கிட்டையாவது நீங்க தெரிவிக்கணும்னு உங்களை ஊக்குவிக்கிறேன். உங்களோட புதிய விசுவாசத்துல நீங்க தொடர்ந்து வளரணும்னு நான் பிரார்த்தனை செய்யறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரும்பவும் இதே நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன்.